ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் மகா நொண்டி நொண்டி வர மகா என்னாச்சு மகான்னு துடிக்கிறாரு. இவர் இப்போ உண்மையாக துடித்தாலுமே நம்ம மகாவுக்கு என்ன தோணும், நடிக்கிறாருன்னு தான் தோணும். அந்த மாதிரி தாங்க இது. உண்மையாக தான் இவர் என்னாச்சுன்னு கேட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு ஆயின்மெண்ட்லாம் போட்டு நீவி விட்டாரு. இப்படிலாம் ஒரு புருஷன் கிடப்பானாமா அப்படிங்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு. கடைசியில் பட்டா பாட்டியும் தாத்தாவும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே இதுக்காக தான் நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மகா நினச்சிட்டாங்க. நினச்ச உடனே நம்ம அவங்களுக்கு கோவம் வந்தால் யார் மேலே காமிப்பாங்க, நம்ம குட்டி கோபாலகிருஷ்ணன் மேலே தான். அதனால் போயிட்டு காண்டாகி கத்துறாங்க கிருஷ்ணன்ட்ட. நீ என்ன பண்ணாலும் நான் கல்லாதாமா இருப்பேன்னு சொல்லிட்டு சாமியும் கல்லாதான் இருக்கும், வேற வழி இல்லைம்மா. எல்லா பொண்ணுங்களோட லைஃப்லையும் இப்படி தானே ஒன்று நடக்குது, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா வீட்டிலேருந்து வராங்க. அவங்க அம்மா பதறி போய் வந்து என் தங்கத்துக்கு என்னாச்சோ, என் குழந்தைக்கு என்னாச்சோங்கிறாங்க. குழந்தை அது பிசாசு, அது பண்ணுற வேலைலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடிச்சே துரத்தி விட்ருவீங்க, அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை பற்றி உண்மை தெரியாமல் ஐயோ நம்ம அம்மாவுக்கு நம்ம பண்ணுறது தெரிஞ்சதுன்னா அடித்து கொண்டுட மாட்டேக்கே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் நினைக்கிறாரு. கன்சோ இருக்காங்கன்னு பொறுமையாக போகிறாங்க. அதெல்லாம் விட நான் வீட்லேயே இருந்து நீ இங்கே இருந்து பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க பாட்டி. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவேன்னா அங்கெல்லாம் சேஃப்டி இருக்காதுங்கிறாங்க. இந்த வீட்டில் இல்லாத சேஃப்டி அந்த வீட்டில் இருக்க போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்கள் வசதியான வீட்டில் இருக்கிறத விட வசதி இல்லாமல் பிறந்த வீட்டில் இருக்கிறது தாங்க அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்சது. அது ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் புரியாமல் ஒரு வழியாக அங்கே போனாவது எதாவது பிளான் பண்ணி தப்பிச்செல்லாம் நம்ம ஐஸ்வர்யா நினச்சாங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நடக்கவே நடக்காதுமா, நீ இங்கே தான் இருந்தாவுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஜர்க் ஆயிடுச்சுப்பா. ஒரு பக்கம் வந்து பிரபா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.